அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரபுல் ஆலமீன் மனிதர்களை படைக்கும் பொழுதே ஏராளமான அருட்கொடைகளை கொடுத்திருக்கின்றான். அப்படி அல்லாஹ் கொடுக்கும் நியமத்துகளிலேயே மிகப்பெரிய நியமா அந்த மனிதனுக்கு அவன் கொடுக்கும் செல்வம், பொருளாதாரம் என்று கூறலாம். அல்லாஹ் தன் திருமறையில் சூரா ஆதியாத்தில் குறிப்பிடுகின்றான், வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், பொருளின் நேசம் கடுமையானது என்று குறிப்பிடுகின்றான். இந்த வாக்கியத்தில் பொருள் என்ற வார்த்தைக்கு ஹைர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றான். ஆம், நிச்சயமாக பொருளாதாரம், செல்வம் என்பது ஹைராகும். ஆனால் அது கொடுக்கப்படுபவர்களை பொறுத்து. கொடுக்கப்படுபவர் சாலிஹீன்களாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்திலிருந்து அவருக்கு கிடைத்த ஒரு கருணை, சிறப்பு, கிருபை என்று கூறலாம். அது பிள்ளை செல்வமாகவும் இருக்கலாம், பொருளாதாரமாகவும் இருக்கலாம். அதனை கொண்டு அந்த சாலிஹீன்கள் தான தர்மம் செய்வார்கள், அல்லாஹ்வுடைய ஹக்கை நிறைவேற்றுவார்கள். இன்னும் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், உங்களில் செல்வம் உடையவர்கள் நான் இன்னாருக்கு செல்வத்தை தரமாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றான். இந்த இடத்தில் செல்வம் என்ற வார்த்தைக்கு ஃபதுல் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கின்றான். எனவே நிச்சயமாக செல்வம் என்பது ஒரு ஃபதுல் ஆகும், செல்வம் என்பது ஒரு ஹைர் ஆகும். ஆனால் அது கொடுக்கப்படுபவர்களை பொறுத்து. அந்த செல்வம் சாலிஹானவர்களிடம் கொடுக்கப்பட்டால் அது நிச்சயமாக அவருக்கு ஹைராகி வைக்கும். நிஅமல் மாலு சாலிஹ் நிர்ரஜுலு சாலிஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சாலிஹானவரிடத்தில் கொடுக்கப்படும் பொருளாதாரம் சாலிஹான ஒரு ஃபதல் என்று நாம் இதனை புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதே செல்வம் தீயவரிடம் வந்தால் அல்லது சாலிஹானவர்களாக இல்லாதவரிடத்தில் வந்தால் அது அவருக்கு நிச்சயமாக ஷர்ரை ஏற்படுத்தும். அது அவர் வாழக்கூடிய இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி இரண்டிற்கும் அது ஷர்ரை ஏற்படுத்தும். உதாரணமாக காரூனை எடுத்துக்கொள்ளலாம். அவனுக்கு அல்லாஹு ரபுல் ஆலமீன் நிறைய பொருளாதாரம், நிறைய செல்வம், நிறைய பொக்கிஷங்களை கொடுத்த போதிலும் அவன் கஞ்சனாகவும், உதவி மனப்பான்மை இல்லாதவனாகவும், இரக்க சிந்தனை இல்லாதவனாகவும், அவனால் மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லாதவனாகவே வாழ்ந்தான். அதனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வமே அவனுக்கு அதாபாக மாறியது. இதைத்தான் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், ஃபலா துர்ஜிக் அன்வாரஹும் வஅவுலாதுஹும் வஅவுலாதுஹு. நபியே, இவர்களுக்கு வழங்கிய ஃபதுல், அதாவது செல்வம், சிறப்பு, பிள்ளை என எல்லாவற்றையும் தான் அல்லாஹ் ஃபதுல் என்று குறிப்பிடுகின்றார். ஃபதுலை கண்டு நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், அதை கொண்டே அல்லாஹ் அவர்களுக்கு வேதனை செய்ய விரும்புகிறான் என்று குறிப்பிடுகின்றான். இன்னும் அல்லாஹ் கசஸ் அத்தியாயத்தில் காரூனை பற்றி கூறுகின்றான். பனி இஸ்ராயல் கூட்டத்தை சேர்ந்தவனாக இருந்த போதிலும் பனு இஸ்ராயலுக்கு ஆதரவாக அவன் இல்லை. அநியாயம் செய்து கொண்டிருந்தான், வரம்பு மீறி கொண்டிருந்தான், இன்னும் ஃபிரௌனுக்கு உதவி செய்து ஆதரவளித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அல்லாஹ் அவனுக்கு பல பொக்கிஷங்களை கொடுத்தான். எப்படி தெரியுமா? அவற்றின் சாவிகளை எடுத்து செல்வதற்கே பல பலசாலிகள் சிரமப்படுவார்களாம். அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருந்தான். அதனை கண்ட மக்களும் அவனுக்கு உபதேசம் செய்தார்கள். காரூனே, பொருளாதாரத்தை கொண்டு அகம்பாவமாக சந்தோஷம் அடையாதே. அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து மறுமை வாழ்க்கையை தேடு. சதக்கா செய்வது, தான தர்மம் செய்வது, மக்களுக்கு உதவி செய்வது, இம்மையும் வேண்டும் மறுமையும் வேண்டும். உனக்கு அல்லாஹ் உதவி உபகாரம் செய்தது போல நீயும் மக்களுக்கு உபகாரம் செய். மிஸ்கின்களையும் ஃபுக்கராக்களையும் ஆதரவு அளி. பூமியில் குழப்பம் செய்யாதே, விஷமம் செய்யாதே. அல்லாஹ் இவற்றையெல்லாம் விரும்ப மாட்டான் என்று மக்கள் உபதேசித்த போதிலும் காரூன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? எனக்கு கிடைத்த எல்லா பொருளாதாரம், பொக்கிஷம், அவை அனைத்தும் என்னுடைய திறமையை பொறுத்து, என்னுடைய உழைப்பை பொறுத்து, என்னுடைய அறிவை பொறுத்து கிடைத்தது. இது அல்லாஹ்விடத்திலிருந்து வரவில்லை, அல்லாஹுடைய பொறுத்திலிருந்து கிடைத்தது கிடையாது என்று கூறினார். அதைத்தான் அல்லாஹ் இவனை விட பலசாலிகளையும் பொருளாதாரத்தை கொடுத்தவர்களையும் அல்லாஹ் அழித்தான் என்பது இவனுக்கு தெரியாதா என்று தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான். இது மட்டுமா? ஒரு நாள் காரூன் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு அழகான ஆடை, வரிசையான பணியாட்கள், எவ்வளவு வாகனங்களும் பொருட்களும் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அகம்பாவத்தோடு தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெளியேறினான். அவற்றை கண்டு எல்லா மக்களும் ஆச்சரியமடைந்தார்கள். அவற்றை கண்டு சில மக்கள் இந்த பொருள் தமக்கு கிடைத்திருக்க கூடாதா என்று ஆசைப்பட்டார்கள். காரூன் மிகப்பெரிய பாக்கியசாலி என்றும் அவர்கள் வெம்பிக் கொண்டார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் செய்திற்ற மார்க்க அறிவுள்ள, கல்வி அறிவுள்ள சில மக்கள், எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறம் புரிவார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் கூலி இவனுக்கு கிடைத்த பொருளாதாரத்தை விட பல மடங்கு மேன்மையானது என்று கூறினார்கள். இறுதியில் முடிவு என்னவாயிற்று? அவனுடைய கூட்டம், பொருளாதாரம், பொக்கிஷம், பணியாட்கள் எதுவுமே பயன்படவில்லை. அவனை பூமியில் அல்லாஹ் அப்படியே சொருகிவிட்டான். இதனை பார்த்து அந்த மக்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா? அல்லாஹ் தான் நாடியவருக்கு வாரி வழங்குகிறான், தான் நாடியவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தருகிறான் என்று கூறினார்கள்.
நாமும் இதை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் பொருளாதாரத்தை கொண்டு நம்மை சோதிக்கின்றான். தான் நாடியவருக்கு அது ஹைராகிவிடும், தான் நாடியவருக்கு அது ஷர்ராகிவிடும். மக்கள் சாலிஹீன்களாக இருக்கும் வரை அது ஹைராக இருக்கும். சாலிஹீன்களாக இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அது ஷர்ராக மாறிவிடும். நவுசுபில்லா, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. பொருளாதாரத்தை அடைந்த பிறகு அதனுடைய ஃபித்னாவில் நாம் விழுந்து விடக்கூடாது. அது அகம்பாவத்தையும் தற்பெருமையும் கொண்டு வரும். ஆனால் அதனை அப்படியே விட்டுவிட்டு தன்னை அதிலிருந்து பாதுகாத்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எப்படி? அல்லாஹ்வை நாம் அதிகமாக நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வுடைய ஹக்கை நினைவு கூற வேண்டும். மக்களுடைய ஹக்கை நினைவு கூற வேண்டும். இபாதத்தில் பொடுபோக்காக இருக்கக்கூடாது. பொருளாதாரத்தை அல்லாஹ் நம் கொடுத்து விட்டால் அவன் எப்படி நமக்கு அதிகமாக கொடுக்கிறானோ அப்படி அவனுடைய இபாதத்தை நாம் அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தன் நாடியவர்களே அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள் என்றும் அல்லாஹ் தன் திருமறையில் குறிப்பிடுகின்றார். எனவே அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய கருணையிலிருந்து இது கிடைத்தது என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அவர்களுக்கு கிடைத்த பொக்கிஷங்களும் அவர்கள் கிடைத்த பொருளாதாரமும் நிச்சயமாக அவருக்கு ஹைராகவே இருந்தது. அதே ஹாரூனுக்கு அது ஷர்ராக மாறிவிட்டது. எனவே பொருளாதாரம் அது அடைபவர்களை பொறுத்து அவருக்கு ஹைராகவும் ஷர்ராகவும் இருக்கும் என்பதை நாம் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து, பொருளாதாரம் உடையவர்கள் அதிகமாக தான தர்மம் செய்கிறார்கள், வாரி வழங்குகிறார்கள், நோன்பும் வைக்கிறார்கள், தொழவும் செய்கிறார்கள், ஆனால் எங்களால் அவ்வாறு செய்ய முடியவில்லையே என்று மனம் வருந்தி கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் அதுவும் சதக்காதான் என்று கூறினார். பிறகு அந்த மனிதர் சில நாட்கள் கழித்து வந்து சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையும் பொருளாதாரம் உடையவர்கள் கூறுகிறார்களே என்று கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது அல்லாஹ்வுடைய ஃபத்ல், அவனுடைய கருணை. அல்லாஹ் நாடியவருக்கு பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி கொடுப்பான், நாடியவருக்கு பொருளாதாரத்தை குறைப்படுத்தி கொடுப்பான். இந்த ஏற்றத்தாழ்வு அல்லாஹ்வுடைய நாட்டமாகும் என்று கூறினார். பொருளாதாரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தால் நிச்சயமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் அதனை கொண்டு மறுமை எப்படி தேடுவது என்று நாம் சிந்திக்க வேண்டும். அழகிய கடன் தரலாம், மிஸ்கீன்களை ஆதரிக்கலாம், உறவினர்களை அரவணைக்கலாம், கடன் மன்னிப்பு ஏற்படுத்தலாம். இப்படி நிறைய விஷயங்களை செய்து நிறைய சவாபுகளை நம்மால் அள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு அதிகமாக பொருளாதாரத்தை கொடுத்தால் நல்ல உணவு உண்பதோ, தரமான பொருட்களை வாங்குவதோ, அழகிய ஆடைகளை அணிவதோ ஆகுமானதாக இருக்கும். அல்லாஹ் அழகானவன், அழகானவற்றை விரும்புகின்றான். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை உங்கள் மீது பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அவற்றையெல்லாம் செய்வதனால் பெருமை என்று ஆகிவிடாது. இப்படி நியாமத்துகளை கொண்டே அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். இன்னும் சிலருக்கு நியாமத்தை அளவாக கொடுப்பான், ஆனால் சோதனைகளை அதிகமாக தருவான். பல சோதனைகளை கொடுப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியாமத்துகளை அந்த மனிதன் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுப்பான். ஆனால் ஒருவேளை பல சோதனைகளை கொடுத்தும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகள் அவனுக்கு உணராமல் இருந்தால், அந்த மனிதன் உணராமல் இருந்தால் அடுத்து அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? நியாமத்தை அள்ளி கொடுப்பான். ஒரு பாவம் செய்த பிறகு இன்னொரு பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். ஒரு தவறு செய்ய விழுந்திருப்பான், இன்னொரு தவறு செய்ய வசதி கிடைக்கும். 1000 10,000 ஆகும், 10,000 லட்சம் என்று கூடிக்கொண்டே போகும். எல்லா வகையான தவறுகளை செய்வதற்கும் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருப்பான். இன்னும் தொழாத, அல்லாஹ்வை நினைவு கூறாத எனக்கு எல்லாமே கிடைக்கிறதே என்ற உணர்வு அந்த மனிதருக்குள் ஏற்படும். அதனைத்தான் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த போது வானங்களும் பூமியையும் அதனுடைய ரஹ்மத்தை நாம் திறந்து விட்டோம் என்று கூறுகின்றான். எதற்கு தெரியுமா? இதற்கு பிறகு உங்களுக்கு இறைவனுடைய நினைவே வராமல் போக என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் அக்பர். சிந்தித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை அந்த நிலைக்கு தள்ளப்பட்டால் நம்முடைய நினைவு என்னவாகும் என்று. தண்டனைக்குரிய வழி திறக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எல்லை மீறுமாம். எதை அனுபவிப்பது எதை விடுவது என்று நமக்கு தெரியாத அளவிற்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை நியாமத்தை அள்ளி வீசுவான். அப்படி நியாமத்துகளிலும் பாவங்களிலும் மூழ்கி வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது திடீரென பிடிப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே எப்பொழுது ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்து அதன் பிறகு அது மிகப்பெரிய சோதனையை அனுபவித்து அந்த பாவத்தின் பக்கமே திரும்ப முடியாத அளவிற்கு அந்த மனிதனை அல்லாஹ் ஆக்குகின்றானோ நிச்சயமாக அது அல்லாஹ் அவனுக்கு அருள் செய்கின்றான் என்று கூறலாம். ஆனால் எப்பொழுது அந்த மனிதன் ஒரு பாவத்தை செய்து அதன் பிறகு இன்னொரு பாவத்தையும் செய்து கொண்டே செல்கின்றானோ நிச்சயமாக அது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய நலவு கிடையாது, தண்டனை என்பதை நாம் புரிந்து கொள்ள
அப்படி நியமத்துகளுக்காக நாம் பாவத்தில் மூழ்கினால் முதலில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கம் சென்றுவிடும். பிறகு உலக ஆசை மோகம் நம்மிடத்தில் வந்து குடிக்கொள்ளும். பிறகு மரணம் பற்றிய வெறுப்பு நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டுவிடும். இதுதான் சாலிகானவர்களுக்கும் சாலிகாக இல்லாதவர்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயம். சாலிகானவர்களுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டால் அவனுடைய அணுகுமுறை அந்த பொருளாதாரத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். அவனுடைய மனநிலையில் தக்குவா நிறைந்திருக்கும். ஆனால் சாலிஹ் அல்லாதவர்கள் மார்க்கத்தை விட்டு விடுவார்கள். எந்த நியமத்து வரலாம், எந்த நியமத்தும் போகலாம். ஆனால் நம் மார்க்கத்தையும் அல்லாஹ்வையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளையும் விட்டுவிட்டால் நிச்சயமாக நமக்கு இம்மையிலும் அழிவுதான், மறுமையிலும் வெற்றி கிடைக்காது. எனவே பொருளாதாரத்தை நாம் சாலிகானவர்களாக அணுகி நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் ஹைரான ஃபதுலுடையதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்திக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதே போன்று நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.